ஊழல் தடுப்பு பிரிவு ஸ்பெஷல் ஆபீசர் முஸ்தபா கொடுத்த தகவலின்படி இந்த வங்கி கொள்ளையில் ஈடுபட்டிருக்கும் கீரகொய்தா இயக்கம் வயதானவர்களை மூளைச்சலவை செய்து அனுப்புவதாகவும் இந்த இயக்கத்தைச் சேர்ந்த அனைவரையும் கூடிய விரைவில் கைது செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு 3 பாட்டிங்க கிடைச்சிட்டாங்க. ஹலோ, நான் தான் கீரகொய்தாவோட தலைவன் கழுத்து பேசுறேன். அந்த முஸ்தபாட்ட போன கூட பேர பாரு. நோ 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 நோ, நாங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறோங்கிறத பத்தி உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கீரகொய்தா இயக்கத்தோட தலைவன் கழுத்து கழுத்தா? ஹலோ, உன் பேரு கழுத்தா? ஆமா, கழுத்து கழுத்து. சொல்றத கேளு. என்ன பண்ணோம்? நான் தான் அந்த 3 துப்பாக்கி பாட்டிங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிருக்கேன். டே கழுத்து, வயசான பாட்டிங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி தேவையில்லாம பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால அநியாயமா இந்த பாட்டிங்களும் ஜெயிலுக்கு போறாங்க தெரியுமா? எபார், பேங்க்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருக்கணும்னா நீ அரெஸ்ட் பண்ண துலானியை இமீடியட்டா ரிலீஸ் பண்ணணும். ஓ, இதுக்கு தான் அந்த பாட்டிங்களை உள்ள அனுப்புறியா? ஆமா, துலானியை விடணும். அதுக்கு தான் இந்த பேங்க் அட்டாக் பண்ண வச்சிருக்கேன். உன் பேர் என்ன சொன்ன? கழுத்து தானே? உன் கழுத்துக்கு சீக்கிரமா கத்தி வரப்போகுது. எபார், 3 பேரும் உயிருக்கு துணிஞ்சுதான் உள்ள வந்திருக்காங்க. எங்க இயக்கம் அப்படி ரிலீஸ் பண்ண. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. முஸ்தபா, டைம் பாம்பு அடிச்சதுன்னா நீங்க எல்லாரும் காலி. உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தானே, வேகமா ரிலீஸ் பண்ணிடு. துலான் எங்க கிட்ட தான் இருப்பான். அந்த பாட்டிங்களும் அதே லாக்கப்ல தான் இருக்க போறாங்க. ரைட் ஆஃப் வாழ்க கீரகொய்தா. இந்தாங்க ஃபோன். எனக்கு gift-ஆ சார்? Thank you சார். இந்த காலை ட்ரேஸ் பண்ணுங்க. Sorry சார், I will do சார். என்ன சாதிச்சா gift கொடுக்குறேன்? என்ன எங்க இயக்கத்தை பத்தி உலக அளவுல விசாரிச்சிட்டியா? உங்க தலைவரே போன்ல பேசினாரு. தலைவனா? அப்ப பேரு என்னம்மா, உங்க தலைவர் பேர் உங்களுக்கு தெரியாதா? அது அது வந்து எங்க தலைவர் பேரை எங்க வாயால சொல்லக்கூடாது. உங்க தலைவர் கழுத்து பேசுறேன். பிடிச்சவன் ஏன் இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கான்? இல்ல, இந்த மாதிரி கேட்டதுக்கு தான் ஒருத்தனோட கழுத்தை திருகி கொன்னே போட்டார் எங்க தலைவர். இல்லம்மா, உங்க தலைவர் தீவிரவாதி துலானிங்கிறவனை ரிலீஸ் பண்ண சொல்லாருமா. அவரு சொல்ற மாதிரி துலானிய ரிலீஸ் பண்ணிக்கோ, பழனிய பரோல்ல விட்டுக்கோ, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நாங்க பணத்தோட இங்கிருந்து வெளியில போகணும், அதை மறந்துடாத. இது பாருங்க, அவரு சொல்றத நீங்க கேட்டுக்கங்க, நாங்க சொல்றதையும் நீங்க கேட்டுக்கணும், புரியுதா? அதுக்குள்ள வச்சாச்சா அவங்களும் துலானி ரிலீஸ் பண்ண சொல்றாங்க சார். முடியாது. அவங்க சொன்னா உடனே ரிலீஸ் பண்ணிடணுமா? டேம் இட். எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த காலை ட்ரேஸ் பண்ண முடியல சார். அப்புறம் நடுவுல இவர் வைஃப் ஃபோன் பண்ணாங்க சார். என்ன சொன்னாங்கம்மா? கேட்ட வார்த்தையில எதிர்த்தாங்க சார். அப்புறம் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். அப்படியா சார்? நான் போய் அந்த பால் வாங்கி போய் பாட்டிகளை புடியா வந்துட்டான். பால் ஊத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பால் வாங்க போறானா? துலானிங்கிறது பெரிய தீவிரவாதி. அவனை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம உள்ள வந்தோம். என்ன பண்றது? போலீஸ நாம குழப்பலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் நம்மள குழப்பிக்கிட்டு இருக்கான். கீரகொய்தான நாம டுபாக்கு விட்டா நமக்கு தலைவன் இன்னொருத்தர் டுபாக்கு விடுறான். அந்த துலானிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ் சார், துலானி ரிலீஸ்ல பாட்டிங்க பிடிவாதமா இருக்காங்க. சமத்தியா ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காங்க. 3 பாட்டிகளை சுட்டு தள்ளணும். மினிஸ்டர் கூப்பிடுறாரு. ஹலோ. என்ன முஸ்தபா சார், இன்னும் அந்த 3 கொலைக்காரங்களை பிடிக்க முடியலையா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண பொம்பளைங்களா சார்? தீவிரவாதிங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்து மூளை செலவு பண்ணி உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. துப்பாக்கி டைம் பாம்பு எடுத்துட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். நானே நெஞ்சு வலியினால ஆஸ்பத்திரியில பெரிய பிரச்சனையா படுத்து கிடக்க. பேங்க் கொள்ள பெரிய பிரச்சனையா இருக்க. ஏதோ சீக்கிரம் முடிச்சு விடியா. சார், நான் சொல்றத கேளுங்க. இந்த கலாச்சாரத்தை மட்டும் வளர விட்டா நாளைக்கு உங்க வீட்டுல பால் பாக்கெட் போடுறோம், உங்களுக்கு பால் ஊத்திட்டு போயிடுவான். ஐயோ, பூ விற்கிற பொம்பளை உங்களுக்கு பூமாலை போட்டு போயிடுவான். சார், பொம்பளைங்கன்னா எதுவும் பிரச்சனை வராதுன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. நடு ரோட்ல வச்சு பொம்பளைங்கனாலும் பரவாயில்ல சுட்டு தள்ளனா தான் சார் அவங்களுக்கு புத்தி வரும். இருந்தாலும் பொம்பளை ஓட்டெல்லாம் போயிடுமியா? சார், நீங்க பொம்பளைங்க ஓட்டுன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பொம்பளைங்க வேட்டு வச்சிட்டு இருக்காங்க. துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க சார். இது பாரு, இப்பதான் நம்ம தீவிரவாதிகன்னு பெருசா பில்டப் ஆயிட்டு இருக்கு. துலானி மேட்டரை போலீஸ் பாத்துக்கிட்டோம். நமக்கு அஸ்மிதாவோட ஆபரேஷன் தான் முக்கியம். இன்னைக்கு நானும் பணத்தை எப்படியாவது கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். ஏதாச்சும் ஆபரேஷன் பணம் வேணும், இல்ல கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு மூளை குழம்பி போய் உள்ள வந்திருந்தா கூட மன்னிச்சு விடலாம். அவங்க இந்த மாதிரி இல்ல சார். நல்ல ட்ரைனிங் எடுத்து சுடுவேன், பாம் வைப்பேன், என்னடா பண்ண முடியும்னு உள்ள வந்திருக்காங்க சார்.
இவங்கெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்குற பார்ட்டிங்க கிடையாது சார். ஆனா ஆபரேஷன் முடிஞ்சதும் துலானிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லிருக்கோம். இவங்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ரோபோ மெஷின் மாதிரி சார். இவங்களெல்லாம் சுடணும், ரத்த ஆறு ஓடணும். அப்பதான் சார் இனிமே இந்த மாதிரி தீவிரவாத கூட்டத்துல யாருமே போய் சேர மாட்டாங்க. நீ துலானி மேட்டர் விடு. துலானிக்கு மொட்டை ராஜேந்திரனுக்கு தான் சம்பந்தம் சொல்லிக்கலாம் விடு. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் உங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் தர்றேன். நான் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுவேன். கண்டிப்பா 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து போனை எடுப்பாங்க. போனை எடுத்த உடனே இம்மிடியட்டா நீங்க சுடணும். ஓகே? என்னையா? ஹலோ முஸ்தபா, சுற்றாத. நிறுத்து. என்ன யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? என்கிட்ட டீல்லாம் பேச மாட்டாங்களா? ஹலோ சார், அந்த 3 பொம்பளைகளும் என்ன ஜாதின்னு தெரிஞ்ச பிறகுதான் சுடணும். என்கவுண்டர் பண்றதுக்கெல்லாம் எதுக்கு ஜாதி கேக்குறீங்க? என்னது கவுண்டரா? சார், கவுண்டர் இல்ல சார், என்கவுண்டர். ஜாதியெல்லாம் ஏன் சார் கெட்டியா பிடிச்சி தொங்குறீங்க? என்ன செட்டியாரா? செட்டியார் இல்ல சார். சுடுறதுக்கு இந்த நாட்டுல ஏதாவது ஜாதி இருக்கா சார்? இல்ல செத்து போற ஜாதின்னு யாராச்சும் இருக்காங்களா? என்ன சார் இது? இந்த பாரு, நீ பாட்டு சுட்டுட்டு போயிருவ. அப்புறம் செத்தவன் என்ன ஜாதி, சுட்டவன் என்ன ஜாதி அப்படின்னு பெரிய பிரச்சனையாகி போயிடும். சார், நீ என்ன செய்யணும்னு கட்சிக்காரர்கிட்ட பேசி நான் சொல்றேன். ஓகே சார். இந்தாங்க. ஜாதி தெரிஞ்சுட்டு தான் சுடணுமா? உள்ள இருக்கிறவங்க தீவிரவாதி பேச்சை கேட்குறாங்க, வெளியில இருக்கிற நாம அரசியல்வாதி பேச்சை கேட்குறோம். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகே, ரிலாக்ஸா போய் எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டு தூங்கு. ஜாதியா? ஐயோ, எனக்கு ஓசிடி வந்துகிட்டு இருக்கு. இதை மட்டும் நான் செஞ்சேன், எல்லாரும் செத்தோம். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிடும் போல. என்னடி சொதப்புற? எனக்கு ஓசிடி அதிகமாயிடுச்சுப்பா. ஐயோ, என்ன செய்ய போற? நம்ம 2 பேர்கிட்ட இருக்கிறது டம்மி கண்ணுன்னு சொல்லணும் போல இருக்குது. நான் சொல்லிடுடா. ஐயோ, என்னால கண்ட்ரோல் பண்ண இல்ல எனக்கு சொல்லி அவனப்பா. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. நான் சொல்லி இத பாருங்க, யாரும் பயப்படாதீங்க. என் கையில இருக்கு டம்மி. டம்மி கண்ணு. என்னது டம்மி கண்ணு? டம்மி கண்ணு வச்சா ஏமாத்திருக்காங்க. இது வந்து சுடாது. வேணாம், அந்த வய திறக்காதடி. வேணாம். டம்மி கண்ணு. எல்லாரும் நல்லா ஏமாத்திட்டீங்க. டம்மி கண்ணை வச்சுட்டு தான் எல்லாரும் குத்தாட்டம் போட்டீங்களா? யோ செக்யூரிட்டி, புடியா போய் எப்படி சுட்டுச்சு? ஏப்பா சுட்டுடுச்சு? சொதப்பு அந்த துப்பாக்கியை மாத்தி வச்சேன். மாத்திட்டியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. மூடுவாய. நல்ல வேலை மேல சுட்டாங்க, கீழே சுட்டுந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், என்ன சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக டம்மின்னு சொன்னா எங்களே அட்டாக் பண்ணுவீங்களா? டம்மின்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவுதான் வீரம் வருதுன்னு பார்த்தோம். 3 ஒரிஜினல் சுட்டு தள்ளிடுவேன். வா வா, எல்லாரும் வாங்க. ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஏண்டா மூதேவி, நீ என்ன பெரிய ஹீரோவா? மூஞ்சியும் மோரகட்டையும் பாரு. அப்பேற்பட்ட டானே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாரு. என்ன வீர விளையாட்டு விளையாடுறீங்களா? பாட்டி, எப்படி நீங்க இங்கேயும் தப்பிக்கும் போது 4 பேரை பிணை கைதிகளா கூட்டிக்கிட்டு தான் போறீங்க.
பேசாம இந்த 4 நாதாரிகளையும் தள்ளிட்டு போங்க. போலீஸ்ல நீங்க தப்பிச்சுக்கலாம். அதானே உங்க திட்டம். எனக்கு நல்லாவே தெரியும். இப்படிதான் தப்பிச்சு போன போல் இருக்கே. நல்ல வேளை எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருந்தோம். இவனே ஐடியா கொடுத்துட்டான். அந்த சினிமாக்காரன், ஜோசியர், பேங்க் மேனேஜர், அந்த பொம்பளை அத்தனை பேரை அலக்க தூக்குறோம். இந்த பேங்க் கொள்ளையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கும் காஸ்ட்லியாக ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசை. என் பாட்டிக்கிட்ட கேட்டால் காசு இல்லைன்றாங்க. ஒருவேளை நானும் என் பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி துப்பாக்கி கொடுத்து பேங்க்கை கொள்ளையடிக்க சொன்னால் எப்படி இருக்கும்? உங்க பாட்டியும் பேங்க கொள்ளையடிக்கணுமா? போய் உங்க பாட்டியை பேங்க் கொள்ளையடிக்க சொல்லு. உங்க தாத்தாவை பாமைக்க சொல்லு. எல்லாம் வந்து என்ன படிக்கிறா? +2. இப்படிதான் பேட்டி கொடுப்பியா? இப்படியெல்லாம் கொடுத்தா தான் சார் டிவியில் போடுவாங்க. பேட்டி கொடுக்கணும். ஒரு ஜெனரேஷனே கெடுத்து வச்சிருக்கீங்க இந்த பாட்டிங்க. நடு ரோட்ல வச்சு அவளுகளை சுட்டா தான் இவங்களுக்கு புத்தி வரும். எடு. ஏதோ புது நம்பரா இருக்கு. எடுத்து பேசு. ஹலோ. ஹலோ, நீ எங்க இருக்க? நான் வெளியே இருக்கேன். சரி, நான் சொல்றத கவனமா கேளு. இன்னும் 1 ஹவர்ல நாங்க இங்க இருந்து புறப்பட்டுருவோம். நீ விருகம்பாக்கம் மெகா மார்ட் பக்கத்துல நிக்கணும். நாங்க அங்க வந்து பணத்தை உங்க கையில கொடுப்போம். அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் டாக்டர் கையில சேர்க்கணும். புரியுதா? அவங்க தான் தப்பிச்சு வந்துருவாங்களா? ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. அப்பாடா, அப்ப கண்டிப்பா ஆட்டையை போட்டாங்க. ஹலோ, தீவிரவாத தடுப்பு பிரிவு ஆபீசர் முஸ்தபா பேசுறேன். ஓ, நீங்களே வந்தாச்சா? சரி, நான் சொல்றத கேளுங்க. நாங்க இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வேன் வேணும். வேன் வேணுமா? அப்புறம் இந்த வெளியே மீடியா, பப்ளிக் யாரும் நிக்க கூடாது. எல்லாரையும் போக சொல்லுங்க. இதை பாருங்க, உங்க கோரிக்கையை நாங்க ஏத்துக்கிறோம். பட் அதே நேரத்தில் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க வேணா இந்த பேங்க் மேனேஜர் கிட்ட போன்ல பேசுங்க. அவர் சொல்வாரு. நோ 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 நோ, நீங்க பேங்க் மேனேஜரை பயமுறுத்தி பொய் கூட சொல்ல வைப்பீங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒண்ணு பண்ணலாம். வெளியில இருந்து நாங்க யாராவது ஒரு ரிப்போர்ட்டர் உள்ள அனுப்புறோம். ரிப்போர்ட்டரா? ரிப்போர்ட்டர் எதுக்கு? அவர் பார்த்து உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பத்திரமா இருக்காங்கன்னு சொன்னா நீங்க சொன்ன கோரிக்கை நாங்க ஏத்துக்கிறோம். வேன்லாம் அனுப்புறோம். ஓகேயா? சரி. ரிப்போர்ட்டர் அனுப்புறாங்களாம். ஏன் ரிப்போர்ட்டர்ல வர சொல்ற? நான் என்ன பண்றது? நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் நம்ம இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போக முடியும். ரிப்போர்ட்டர் தானே, வந்து எண்ணிட்டு போட்டோம். சரி, பரவாயில்லப்பா. ரிப்போர்ட்டர்லாம் மோஸ்ட்லி நல்லவங்களா தான் இருப்பாங்க. சார், பிரேம்குமார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட்டர் மாதிரி இருக்கிற ஒருத்தர் உள்ள அனுப்பும். ஓகே? எஸ் சார். முக்கியமா உள்ள போன உடனே அந்த பாட்டிங்க லாக் பண்ணி வெளியே கொண்டு வரோம். அந்த மாதிரி பிரில்லியண்டான ஆள் அனுப்பும். ஓகே சார். இனிமே பாட்டிங்க தப்பிக்கவே முடியாது. ரிப்போர்ட்டர் தானே? ஆமா. வாங்க. பாத்துக்கோங்க, எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. நீங்க பேங்க் ஸ்டாஃபா இல்ல கஸ்டமரா? சார், அது என்னோட ஸ்டாஃப் தான் சார். பேங்க் ஸ்டாஃப் தான். சந்தேகம் இருந்தா நீங்க பேங்க் மேனேஜரை கேளுங்க. நீங்க தான் பேங்க் மேனேஜரா? ஆமா சார், நான் தான் பேங்க் மேனேஜர். பத்திரமா இருக்கேன். நீங்களும் பத்திரமா இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க மொத்தம் 3 பேர் தானே? 2 பேர் தான் இருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு மயக்கம் போட்டு தலை சுத்தி கீழே விழுந்தாங்க. கேபின்ல படுக்க வச்சிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லுங்க. என்னையெல்லாம் பார்த்துட்டு வெத்தலை பார்க்க போற கிழவிங்களா இருக்கும். பிடிக்கலான்னு பார்த்தா நம்ம வாயில வெத்தலை போட்டாலுங்களே. அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்த கண்ணை நான் புடுங்கிட்டேன். இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் கண்ணு. உன்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் டம். ஆமாப்பா, இன்னொரு போலீஸா வர சொல்ல எனக்கும் ஒரிஜினல் கன் கிடைக்கும். ஆமாண்டி, உனக்கு ஓசிடி வந்துச்சுன்னா நேரம் என்ன பார்த்து சுடுவ. என்ன ஆமா இல்லப்பா, போய் வேலையை பாருப்பா. கரெக்டா கண்டுபிடிச்சா. ஹலோ, ரிப்போர்ட்டர் அனுப்ப சொன்னா போலீஸ் அனுப்புறேன். நீ அனுப்புன போலீஸ நாங்க லாக் பண்ணிட்டோம். இன்னும் 1/2 மணி நேரம் டைம் தரேன். வெளியே எல்லாரையும் கிளியர் பண்ணிடணும். ஒரு ஈ காக்கா கூட இருக்க கூடாது. நாங்க
இங்க கிளம்பி போற வண்டி உடனே வந்தாகணும். இதெல்லாம் மட்டும் நடக்கல, இந்த பேங்கே வெடிச்சு செதறிடும். நோ நோ நோ, டென்ஷன் ஆகாதீங்க. இனிமே போலீஸ்ல அனுப்ப மாட்டோம். அடடா சூப்பர். இப்பதான் நீ ஒரு லீடர் மாதிரி கமாண்ட் பண்ணிருக்கப்பா. இல்லப்பா, இப்பதான் எனக்கு ஒரு கொள்ளக்காரியான ஃபீலே வந்திருக்கப்பா. இதையே மெயின்டைன் பண்ணுப்பா. எப்படியும் நம்ம மாட்டதான் போறோம். அஷ்மிதாக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்காக நான் எதை செய்யறதுக்கு துணிஞ்சிட்டேன். நீ தைரியமா இரு, ஆபரேஷன் நடக்கும். அதுக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போம். தைரியமா இரு.